வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓஎல்டியிலேருந்து கஸ்டமர் எண்டில் போட்டிருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜிபான் அண்ட் ஈபான் ஆப்டிக்கல் ரவுட்டர் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 டைப் ஆஃப் ரவுட்டர் வந்து நம்ம இதில் வச்சுருக்குறோம். இந்த 6 டைப்பையும் தாண்டி நிறைய டைப்ஸ் போட்டிருக்குறோம். அது நம்ம கையில் இல்லை இப்போது, அதனால் அதை நான் உங்கள் இதில் காட்ட முடியலை. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பினிடெக், இது வந்து ஓல்டு ரவுட்ரு. அதாவது இந்த ரவுட்ரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் வந்து 2 ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு வாய்ஸ் போர்ட் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் இன்புட் போர்ட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சிங்கிள் பேண்ட் ரவுட்ரு. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்த நெட்லிங்க் ரவுட்ரு. இதுதான் நம்ம நிறைய கஸ்டமருக்கு லைனில் போட்டிருக்கிறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதுலேயுமே 2 ஈத்தர்நெட் போர்ட் வந்துடும், ஒரு வாய்ஸ் போர்ட் வந்துடும், ஒரு ஆப்டிக்கல் இன்புட் போர்ட்டுமே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 12 வோல்ட்டு பவர் சப்ளை கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே நமக்கு சிங்கிள் பேண்ட் ரவுட்ரு தான். இதோட ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 கிட்ட வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய மாடலு டிஜிசோலு. இதுவுமே நமக்கு சிங்கிள் பேண்ட் ரவுட்ரு. ஒய்ஃபைல கிட்டத்தட்ட 300 Mbps வரை சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே நமக்கு 2 ஈத்தர்நெட் போர்ட் வந்துடும், அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் இன்புட் போர்ட் ஒன்று வந்துடும், வாய்ஸ் போர்ட் ஒன்று வந்துடும். 3 இயர்ஸ் இதுக்கு வந்து கம்பெனி வாரண்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ரவுட்ரு டிஜிசோல்லே டுவெல் பேண்ட் ரவுட்ரு. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 GHz 2.4 GHzன்னு சொல்லி 2 டைப்பாக ஒய்ஃபை இருக்கும். இதில் வந்து 5 GHzல 1200 Mbps வரை ஸ்பீட் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இதில் ஒரு வாய்ஸ் போர்ட் கொடுத்துருப்பாங்க. இதுக்குமே 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. 2.4 GHzல 300 Mbps வரை உங்களுக்கு ஒய்ஃபைல சப்போர்ட் பண்ணும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2800 ரூபா கிட்ட வருது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ரவுட்ரு வந்து ஹுவாவே ரவுட்ரு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்கும். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓஎல்டியிலேருந்து எதுவுமே நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ண முடியாது. டேரெக்டாக கஸ்டமர் எண்டில் போய் தான் கான்ஃபிகரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இந்த ரவுட்டரை நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை. டோட்டலாக ஒரு 5 கஸ்டமருக்கு தான் நம்ம இந்த ஹுவாவே ரவுட்ரு போட்டிருக்குறோம். ஆனால் இருக்கிறதுலே இப்போ நான் காமிச்ச ரவுட்டர்லே எல்லா ரவுட்டர்லேயுமே பெஸ்ட்டான சிங்கிள் பேண்ட் ரவுட்டர்னால் இந்த ஹுவாவே ரவுட்டர் தான். என்னுடைய வீட்டில் இந்த ரவுட்டர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம பிஎஸ்என்எல், டிக்கு, ரயில்வே இந்த 3க்குமே இந்த ரவுட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 2800 ரூபா கிட்ட வந்துச்சு நான் இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது. இப்போ நம்ம ஃபீல்டில் எதுலேயுமே கிடையாது. இதுக்குமே நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு வாய்ஸ் போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளை போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ரவுட்டருக்குள்ளே ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சிங்கிள் பேண்ட் ரவுட்டரில் இந்த ரவுட்டர் நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா பெஸ்ட் ரவுட்ரு இது. அதனால் இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த ரவுட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாடல்லே இருக்கிறதுலே ஒஸ்ட் ரவுட்டர்னால் இது தான். அதாவது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 800 ருபீஸ் தான் வந்துச்சு. இதோட கம்பெனி நேம் வந்து ANTTன்னு போட்டிருக்கிறாங்க. கரெக்டாக கம்பெனி நேம் தெரியல. இதில் நம்ம எதுக்கு ரீசெண்டாக முக்கியமான வாங்குறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இதில் 4 ஈத்தர்நெட் கேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் கேமராவுக்கு யாராவது கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ரவுட்டரை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். பட் நம்ம ஒரு 3 ரவுட்டர் வாங்கியிருந்தோம். அந்த 3மே கம்ப்ளைண்ட் நிறையா வந்தனால அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 20 Mbps பிளான் போடும்போது 20 Mbps நமக்கு லேண்ட்லையுமே கிடைக்கிறதில்ல, ஒய்ஃபைலையுமே கிடைக்கிறதில்ல. அதனால் நம்ம இதை ஸ்டாப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது சைரோடெக்கு. இந்த ரவுட்டர் மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் டுவெல் பேண்டும் இருக்குது, சிங்கிள் பேண்டும் இருக்குது. இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து சிங்கிள் பேண்டு. இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா 300 Mbps வரை ஒய்ஃபைல சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேஜர் ரவுட்டரில் நமக்கு 300 Mbps சப்போர்ட் ஆகாது. 100 Mbps வரை தான் நமக்கு ஒய்ஃபைல சப்போர்ட் ஆகும் சிங்கிள் பேண்டில். நீங்கள் 5 GHz அதாவது டுவெல் பேண்ட் ரவுட்ரு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு 100 Mbps மேலே பிளான் போட்டிருந்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். இதுக்கும் நெட்லிங்க்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. அங்கே கம்பெனி நேம் மட்டும்தான் மாறும். அதே மாதிரி நம்ம ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் பண்ணக்கூடிய அந்த பேஜ்லேயுமே கம்பெனி நேம் மட்டும்தான் மாறும். வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே இந்த 2 ரவுட்டரில் இருக்காது.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது TP-Linkல XC220G3V. இது நம்ம சேனலில் கூட ரிவ்யூ போட்டிருப்போம் அன்பாக்சிங் பண்ணி. இதான் அந்த ரவுட்ரு, நம்ம அன்பாக்சிங் பண்ண ரவுட்ரு. டோட்டலாக 3 ரவுட்ரு வாங்கியிருந்தோம். ஒரு ரவுட்டரை கஸ்டமருக்கு கொடுத்துட்டோம், அதாவது கஸ்டமர் எண்டில் போட்டுட்டோம். இந்த ரவுட்டருக்கெல்லாம் நம்ம கஸ்டமருக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா 2800 கிட்ட போட்டிருக்கிறாங்க இந்த ரவுட்டரை. நம்ம வாங்கும்போது 2600 சொல்லி வாங்கியிருந்தோம். இப்போ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6000 மேலே வருது. 3 ரவுட்ரு ப்ளஸ் இந்த ரவுட்டருமே நமக்கு 2000 கிட்ட வந்துச்சு. இது நம்ம இப்போ ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதை வந்து நம்ம இப்போ ரயில்வேருக்கு ஒரு கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2000 rupees கிட்ட வந்துச்சு நம்ம ப்ரைஸ் வாங்கும்போது. இது சிங்கிள் பேண்ட் ரவுட்ரு. லேண்டில் உங்களுக்கு வந்து 100 Mbps அப்படி இல்லைனா 150 Mbps பிளான் போட்டிருந்தீங்க அப்படின்னா வரும். ஒய்ஃபைல 100 Mbps பிலோ தான் நமக்கு கிடைக்குது, செக் பண்ணி பார்த்தோம். அதனால் இந்த நம்ம பார்த்த சிங்கிள் பேண்ட் ரவுட்டரில் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கம்பேரபிள் நெட்லிங்கு சைரோடெக் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ரவுட்டர் நமக்கு சிங்கிள் பேண்டில் ஒய்ஃபைல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎல்டியிலேருந்து இந்த ரவுட்டர், அதாவது TP-Linkல எந்த ரவுட்டரையுமே நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ண முடியாது. அதுக்கு தனியாக எஜிநெட்டுன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை வந்து நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி தான் இந்த ரவுட்டர் எல்லாமே நம்ம மானிட்டரிங் பண்ண முடியும். அதை வந்து நான் இப்போ கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் தான் நம்ம கஸ்டமர் எண்டில் போட்டிருக்கக்கூடிய ரவுட்ரு. இது போக நம்ம டிக் ஃபைபர்லேருந்து ஃப்ரீயாக கொடுத்த ரவுட்டரையுமே கஸ்டமர் எண்டில் போட்டிருக்கிறோம். அது இப்போ நம்ம கையில் இல்லை, அதனால் நான் காட்ட முடியல. கூடிய விரைவில் அது வந்துச்சு அப்படின்னா அதையுமே நான் உங்கள் வீடியோவில் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட நம்ம 45000 ரவுட்டருக்கு மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எந்த ரவுட்டர் சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குமோ அதை நம்ம டெஸ்ட்டு பண்ணி தான் கஸ்டமர் எண்டில் கொண்டு போய் போடுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிராண்ட்லேருந்தே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கஸ்டமர் எண்டில் போடலாம். நம்ம அப்படி பண்ணலை. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிராண்டில் எந்த ரவுட்டர் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் கஸ்டமர் எண்டில், எந்தெந்த ஸ்பீடுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி தான் கஸ்டமர் எண்டில் போடுறோம். அதனால் இதோட எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஆப்டிக்கல் ஃபைபர் ஒயருக்கு எவ்வளோ ஆகுதோ அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு ஈக்குவலாக வருது ரவுட்டருக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும். அதனால் கஸ்டமர் யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணி நமக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். நன்றி.